இன்னைக்கு நாம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தனுஷ் நடிப்புல வெளிவந்திருக்கிற கேப்டன் மில்லர். இதனுடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். இதனுடைய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பிரிட்டிஷார் காலத்துல 1930 நடக்கிறதா காட்டப்படுது. ஒரு ஒடுக்கப்பட்ட வில்லேஜை காட்டுறாங்க. அதுல நம்முடைய தனுஷும் வாழறாரு. இந்த ஒடுக்கப்பட்ட கிராமத்துல செருப்பு போடக்கூடாது, கோவிலுக்கு போக கூடாதுன்றது சில சட்டதிட்டங்கள் நிறைய இருக்கு. இது பல படங்களை காட்டப்பட்டாலும் இதுலயும் காட்டுறதுதான் கொஞ்சம் சலிப்பு ஏற்படுது. தனுஷ் இளைஞனா காட்டப்படுறாரு. அவரு ராணுவத்துல சேரணும்னு விரும்புறாரு. அப்போ அவருடைய அண்ணன் கன்னட ஸ்டார் சிவராஜ்குமார் அதை தடுக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நாம இந்திய தேசத்துக்காக வாழறவங்க, நாம சுதந்திர போராளியா இருக்கணும், பிரிட்டிஷார இந்த நாட்டை விட்டு துரத்தணும், அந்த பிரிட்டிஷ் படையில போய் நீ ராணுவ வீரனா சேர்றிய கூடாது அப்படின்னுட்டு அவரு சொல்றாரு. ஆனா தனுஷ் அண்ணனுடைய பேச்ச கேட்காம ராணுவத்துல போய் சேர்றாரு. பிரிட்டிஷ் ராணுவத்துல பேரையும் மாத்திடுறாங்க. ஈஷான்றவன கேப்டன் மில்லர்னு மாத்திடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்தையே அட்டாக் பண்ண சொல்லி கட்டளை கொடுக்குறாங்க பிரிட்டிஷார். அதை கேட்டு ஷாக் ஆகுறாரு நம்ம தனுஷ். ஆனா கட்டளை பிரிட்டிஷாருடையதாச்சே, அதை மீற முடியுமா? வேற வழி இல்லாம அட்டாக் பண்றாரு. அப்போ ஜனங்க செத்து முடியறதும் துடிக்கிறதையும் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. தனுஷ் ராணுவத்திலிருந்து விலகி ஒரு போராளியா மாறுறாரு. கையில துப்பாக்கி ஏந்துறாரு. பிரிட்டிஷாருக்கு எதிராக நடவடிக்கைகளை ஈடுபடுறாரு. ஒரு போராளியா இவரு பயங்கரமா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல முழு ஆக்ரோஷத்தை செலுத்தி நடிச்சிருக்காரு. சூரனை விட இதுல ராட்சசனா மாறி பிரமாதமா நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே தனுஷ் சார், நீங்க படத்துக்கு படம் இப்படி கெட்டப் மாத்தி மாத்தி நடிக்கிறீங்களே, எப்படி சார்? இந்த படத்துல கூட 3 விதமா இருக்கு. ஒண்ணு இளைஞனா வருது, அடுத்தது ராணுவ வீரனா வர்றாரு, அதுக்கு அடுத்ததா பிரிட்டிஷாரை எதிர்க்கிற போராளியா வர்றாரு. KGF டைப்ல நல்ல தாடி, மீச, இந்த கொண்ட குடுமி எல்லாம் வச்சிருக்காரு அவரு. இதுல டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் ஒரு பழைய கதையை எடுத்திருக்காருன்னுட்டு நான் நினைச்சேன். ஆனா பழைய கதையை கூட ஒரு திரைக்கதையாலையும் நல்ல காட்சி அமைப்பாலையும் சுவாரஸ்யமா நாம எடுக்க முடியும், காட்ட முடியும்னு அவர் நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா படம் சிறிதும் தொய்வில்லாம போகுது. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. ஃபைட் சீன்ஸ் ஏராளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துப்பாக்கி சுடுற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இது கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம டைரக்டர் சார், நீங்க ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ல ஏன் எப்பவுமே ஒரு காலை காட்டுறது, பேக்கை காட்டுறது என்று அது ஒரு ஏதாவது எழுதப்படாத சட்டமா? ஹீரோவை டைரக்டா ஏன் ஃபேஸ் காட்டாம பின்னாடி காட்டுறீங்க, முன்னாடி காட்டுறீங்க? கன்னட சிவராஜ்குமார் அவரு தனுஷோட அண்ணனா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ சில சீன்ஸ்ல தான் நடிச்சிருக்காரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல அசத்திடுறாரு மனுஷன். நம்ம தனுஷையே ஓரம் கட்டிடுறாரு கன்னட நடிகர் சிவராஜ்குமார். இசை GV பிரகாஷ். தனுஷ் ஓடுறப்போ அந்த இசையும் அவர் கூடவே ஓடுது. அவர் நின்னா இசை நிக்குது. அவர் ஷூட் பண்ணா, அவர் ஃபைட் பண்ணா இசையும் அதே லெவல்ல போகுது. உண்மையிலேயே அருமையா இசை அமைச்சிருக்காரு GV பிரகாஷ். பிறகு இந்த படத்தை ஒளிப்பதிவு செஞ்ச சித்தார்த். தனுஷ் ஓடுறப்பெல்லாம் கூடவே எடுத்துன்னு ஓடுறாரு கேமராவை. அதனால ரொம்ப ஷேக் ஆகுது. இந்த ஷேக் மட்டும் இல்லாம இருந்திருக்கலாம். அதை கொஞ்சம் பாத்துங்க சார், சித்தார்த் சார். இந்த படத்துல மேலும் பாராட்டப்பட வேண்டியவங்க பிரியங்கா மோகன், அதுக்கப்புறம் குமரவேல். இவங்க எல்லாம் தன்னுடைய வேஷத்தை அறிஞ்சு புரிஞ்சு நடிச்சிருக்காங்க. அப்புறம் ராஜாவா வர்ற ஜெயபிரகாஷும் நல்லா செய்திருக்காரு. இந்த படம் மொத்தத்துல எப்படி இருக்குன்னா, அனைவரும் பார்க்க வேண்டிய படம், அனைவராலையும் பாராட்டப்பட வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா என்னோட ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் உயர்வான கருத்துக்களையும் பதிவிட மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர். வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய்.